இப்படி இருக்கையில பாவியாகிய வேதியனுக்கு காசியை கொள்கையால் தண்ணீர் பகை எழும்பி மடிக்கையில் இறக்கி வைத்தார். இவனுக்கு தாசி கொண்ட ரத்தத்தின் காரணமாக தண்ணீர் தாகமானது செய்கின்றது. அவன் தலையில போட்டான். தண்ணி தாகமாக இருக்கின்றது. நாமெல்லாம் மறந்து விட்டது. காதுகளோ உடைத்து விட்டது. கண்களோ சோர்ந்து விட்டது. நான் தண்ணீருக்கு என்ன செய்வேன்? அவன் திரிந்து கொண்டிருக்கு. அந்த கிணறு இவன் கண்ணு தெரியுது. ஓடி கிணத்து மகள் கிணத்து தண்ணி நம்ம யாருக்கெல்லாம் பாவம் செய்தோம் செய்திருந்தா இந்த காட்டுக்குள்ள கிணறு தெரியுமா? தெரியட்டுமே. அப்படி தெரிஞ்சாலும் அந்த கிணத்துக்குள்ள தண்ணி இருக்குமா? இருக்கட்டுமே. அப்படி இருந்தாலும் அதை குறை தோண்டி கயிறு இருக்குமா? ஆண்டு நம்ம பொங்கா இருக்கா அந்த பொட்டு கிணத்து மதத்தை வச்சு தோண்டி எடுத்து அப்படி கிணத்துக்குள்ள தண்ணி இறைக்கலாம். தண்ணி இறைக்கக்கூடிய நேரத்தில் கல் நகர்ந்தது. கல்லுக்குள் இருந்து வீரட்டி எழுந்ததற்காகவானதை
பாருங்கள். ஆமா. கிணற்று பதிலே ஒரு பொட்டணம் இறக்கி வைத்திருந்தானே, அந்த பொட்டணம் 2 கிணற்றுக்குள்ளே விழுந்தது. கரையிலே அவன் விழுந்தான். அவன் விழுந்ததுக்கு அப்புறமா நினைக்கிறான், என்ன நினைக்கிறான்? பாம்பு தர கடிச்சிருக்கு. அதானே. முதல்ல பாம்பு கடிச்ச விஷயத்துக்கு மருந்து குடிக்கணும். அதுக்கப்புறம் குடியோடு கொண்டு வந்து கிணற்றில் விழுந்த முறையில் எடுக்க வேண்டும். அப்படி என்று கடந்து 2 எடுத்து வைக்க என்ன ஆகிறது? அந்த விஷம் தலைக்கேறி அந்த இடத்திலே விழுந்து இறந்தான். உயிர் மடிந்தான், இறந்துட்டான். ஆமா, கண்ணீரஞ்சலி. ஆமா அத சொன்னாங்க, பேராசை பேர் நஷ்டம். ஆமா. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நன்றி. இந்த பாம்பு கடிச்சதுக்கு அப்புறமும் அந்த பொருளுக்கு ஆசைப்பட்ட பாருங்க, 2 எடுத்து வைக்கிற விஷயம் தான் தலைக்கேறி அந்த இடத்துல உயிர் விட்டு விட்டான். ஆமா. ஆக மொத்தம் இந்த கதிரத்தை பேர் அவுட்டு, 3 பேர் அவுட்டு. யார் யாரெல்லாம்? இந்த வேலவன், வேலவன், லட்சுமி, லட்சுமி, தரகண்ட நட்டுவன். ஏமா என்ன இந்த கதை பாட ஆரம்பிச்சோம்ல. ஆமா, 3 பேர் பிறந்தாங்க. 3 பேர் சொன்னாங்க. இறந்துட்டாங்க. கதை முடிஞ்சு மங்களம் பாடு. மட்டை எடுத்து சாட்டிடுவாங்க. ஏ அன்னை இது இசைக்கமையின் முன்பிறவி. இனிமேதாமா பிறக்க போறாங்க. அப்படியா? ஆமா. அதை பாடு. நான் அடிங்க. 3 பேரும் வீரம் ஆவியாகவே கைலாயம் விலக்கி வருகின்றது. ஒரு கையில எப்பவே மகமை செல்லை மாவி மண்டலம் தந்தையமாயே சிவனாவிற்கு கைலாயம் ஆழமாகி அப்பா நிலந்து சொன்னார். நிறுத்தி மறையவன் அன்னை ஏழை அடுத்த மஞ்சளை பார்த்தது சொல்வார். கல்லறை கொண்ட பழகி திரும்பவும் வாங்க அரசியல் எதிர்ப்பு ரப்பிக்க பேரு சிவனே. வீரம் ஆவியாகவே கைலாயம் அளித்து விடுகின்றது. பகவான் அண்ணன் தங்கை உயிர் என்போடு வருவித்தார். அந்த தேவனை பாசுகிறார். ஆமாத பாவி அப்பாலேயில் இல்லைன்னு நிறுத்திவிட்டு லட்சியம் பார்த்து கேட்கின்றார். என்ன கேட்கின்றார்? பெண்பாவாய் சுவாமி 2 பேரும் தாங்கள் வந்திருக்கிறீர்களே, யாரம்மா நீங்க? சுவாமி உலகத்தில் நாங்கள் 2 பேரும் மண்டலம் தங்கையாகவே பிறந்து வளர்ந்தோம். அவை பிராயத்திலே நான் நாட்டி பாடி வந்தேன். ஆட்டக்காரி என்னென்ன மத்தளம் கொட்டி வந்தான். அடிக்காரை. ஆமா. அது கோட்டைக்குள்ளே வைக்கின்றார் ஒரு பாவி. யாரத்த பாவி? அவன் கோயில் பூசாரி. என்ன செய்யலாம்? அவர்களை காதலோடினார். காதலா? அவரை தஞ்சம் என்று பின்னால் போனேன் சுவாமி. முதலுக்கு ஆசைப்பட்டு தலையிலே கலை எடுத்து போட்டு கொலை செய்துவிட்டான் இந்த சண்டாள். அப்படியா? அந்த கல்லிலே முட்டி முட்டி நன்னன் என்னோடு இறந்து விட்டார் ஐயனே. பெண்பாவாய் என்ன உனக்கு என்ன ஆதரவு? சுவாமி எங்கள் 2 பேருக்கு மின்னவர் பிறவி தாங்கள் கொடுக்க வேண்டும். உலகத்தை ஒரே தாய்வற்றிலே ஒரே சூழலே நாங்கள் 2 பேரும் மன்னனும் தங்கையாகவே பிறந்து இவனை மாற்றுக்குளத்திலே பிறவி செய்து அவர் கல்யாணம் கொண்ட பிள்ளை இறுதியான பழிக்கு பழி வாங்க வேண்டும். சித்திரம் புத்தம் என்னையா யாராவது குழந்தை மாற்றி விட மாட்டாங்களா? ஏட்டு கொட்டி வந்து சொல்றியா? சொல்லுவையா? ஐயா சோழ நாட்டை ஆண்டு வருகின்றாரே செம்பிய மன்னன். அவருடைய மனைவி திருத்தேவிக்கு குழந்தை இல்லை. என்ன அந்த செம்பியனுக்கு சுவர் ஒன்று 2 பிள்ளை குழந்தையா? அப்படியா? பெற்றோர் வேறு யாராவது இருக்காங்களா? இன்னும் காவிரிப்பு பட்டணத்தில் மாநாட்டன் செட்டி குழந்தை இல்லாமல் இருக்கின்றார். அப்படி இருந்தால் அதற்கு பாவி. ஆமா. அந்த பாவியை மாநாட்செட்டி மகனா கொடுங்க. அப்படியா? பெற்றோர் பெண் பாவாய் என்ன கிட்ட வந்து இதோ தந்து விட்டேன். 3 பேரும் மனமாகி நிற்கேன். தானே பூமியாண்டு சோழரும் தேவையோனாயே சந்தோஷத்துடனே வாழ்ந்து இருக்கின்ற காலம் அவர்கள் சந்தோஷத்துடனே வாழ்ந்து இருக்கின்ற காலம் மொழியாட்டிலை தந்த செம்பியை தேவி செல்வம் இருந்து சகதி ஆதரவாகும்
சுமந்ததை கேளாய் அன்பாய் மகனுக்கு ஒவ்வொரு பெண் கிளி கொஞ்சரே ஆதரவாய் வரும் மாவினை கழ வேண்டாமா மாவினை காண வேண்டாமோ சோழநாட்டை ஆண்டு வருகின்றார் செம்பி மன்னனும் திருத்தேவியும் ரெண்டு கணவன் மனைவியும் ஆமா மாப்பிளையும் பொண்டாட்டியும் கஷ்டம் ஒய்ஃபும் ஆத்துக்காரன் ஆத்துக்காரி எல்லாம் ஒண்ணுதான் எல்லாம் ஒண்ணுதானே ஆமா அவன் கணவன் மனைவியாக வாழ்ந்து வந்தாங்க மன்னனும் மனைவியாக வாழ்ந்து வரக்கூடிய நாளைகளில் அப்படி இவர்களுக்கு எல்லா செல்வங்களும் இருக்கின்றவை நான் எந்த செலவும் இல்லை பிள்ளை என்பது இல்லை குழந்தை பாக்கி இல்லை ஆமா அதான் எந்த கதை எடுத்து பாரு குழந்தை பாக்கி இல்லை ஆமா குழந்தை வேணும்னு தோசியதா அந்த குழந்தை பாக்கியம் கொடுக்க மாட்டாரு வேண்டாம் 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 10 15 பிரச்சனை உள்ளவர் கத்துக்கிட்டு இருக்கா அதான் குழந்தை பேர் வைக்க மாட்டாங்க ஏன் மூத்தவனே நடுவனே இரண்டாவது எப்பா அப்படிதான் கூப்பிடுவாங்க அப்படி கூடுவாங்க ஆமா இந்த காலம் அப்படி கிடையாது ஒரு குழந்தைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா ஆமா இன்னொரு 10 15 பேருக்கு வந்தா ஆனா குழந்தை பாக்கியம் இல்லாட்டி மக்களை பற்றவர்கள் மகராசி மக்களை பிராதவர்கள் மலடி என்று சொல்வார்கள் ஆண் குழந்தை இல்லைன்னா ஒளி ஏத்தவான்னு சொல்லுவாங்க பெண் குழந்தை இல்லைன்னா பொன்னடி ஏத்தவான்னு சொல்லுவாங்க குழந்தை பாக்கியமே இல்லை என்றால் மலடி என்று சொல்வார்கள் அது இயற்கைதானே ஆமா ஆனா குழந்தை இல்லாமலே கதையோடு வாழ்ந்து வந்தார்கள் இந்த திருத்தேவியார்கள் மன்னவரை பார்த்து அவருக்கு என்னம்மா சொல்லியிருந்தாள் மன்னவா என்ன திருமணம் எத்தனையோ வருடங்கள் ஆகிவிட்டது ஆமா இத்தனை வருடமாகி நமக்கு ஒரு குழந்தை இல்லாமல் ஆகிவிட்டதை சுவாமி அப்ப திருத்தேவி என்ன குழந்தை சொல்ல முடியாது அந்த கொடுக்கக்கூடிய ஒரு பிரசாதம் ஆமா நம்ம கவலைப்பட்டு என்னமா பண்ண முடியும் அதானே நம்ம தலையில அந்த குழந்தை பாக்கி விட்டோம்னா கண்டிப்பா குழந்தை பாக்கி நமக்கு உண்டு அப்படி கவலைப்பட வேண்டும் வேண்டே பிள்ளை இல்லை இல்லை என்று திருத்தேவியும் செம்பிய மன்னனுமாகவே அப்படி அந்த நாள் ஒரு சோழ தேவி அசையா மணிக்கடந்தை ஒரு சோழன் தப்பி மணிக்கடந்தை வையவை உள்ளங்கையவை உடல் அசைய இந்த நாள் எழ முடியாதவன் பேச்சு முடிக்கிடமே முடியோருடன் நுழைவாக மகனே வரவழியாய் வெளியாகிய பகவான் உயிர் வேந்தன் முகம் நோக்கி அழியாமலரனானவர் அழியான் சிவமடியாய் அதனை அருள்முறை வேறு அம்மை உமைசப்பே மகனாத்மதி சடையோன் மனதில் வனமறையோய் மனதில் வனமறையோனை வகுப்போ என உரைத்தான் இருவேறும் கொடுகிறாய் இனவோடு அவள் வயிற்றை பிழை ஊர்ந்து துடித்திடமா பிள்ளை பிறக்கும் கலங்காதே என்றார்